வணக்கம். இன்றைக்கி நம்ம கிட்டு சமையலில் பார்க்க போகிறது ஒரு நல்ல டேஸ்டியான நெத்தலி மீன் குழம்பு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நெத்தலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நாங்கள் அதில் இருக்கிற முள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அது க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் தாளித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் அது கூட போட்டு வதக்கி எடுக்கணும். அப்புறம் இதுக்கு தேங்காய், தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, கறிவேப்பிலை, கொஞ்சம் புளி இதெல்லாமே நல்லா வதக்கி எடுக்கணும். இதை அரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போது கடாயில் முருங்கைக்காய் எல்லாமே வதங்கியாச்சு. புளி, தேங்காய் கூட அரைச்சி எடுக்கலாம், இல்லை இதில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டு தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா திளைக்க விடணும். திளைச்சி வந்த பிறகு அந்த நெத்தலி மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதுவும் இது கூட சேர்க்கணும். நல்லா வற்றி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி இவ்வளோ தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.